ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிதறால் மலை கோயில் நம்ம வந்திருக்கோம். நம்ம ஒரு சுற்றி பார்ப்போம், ஒரு ரவுண்டு. ஓகே காய்ஸ், ஹலோ காய்ஸ், இதுதான் கொல்லாவு. இதை பாருங்க இதெல்லாம் இப்போ பார்க்கறதுக்கு அபூர்வம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழிந்து வரக்கூடிய மரங்கள். இதை நீங்கள் பாதுகாக்கணும். இதை பார்த்தீங்கன்னா தயவு செய்து வெட்டிடாதீங்க, சரியா? ஹாய் காய்ஸ், இதுதான் பின்னக்காமரம். நம்ம முன்னாடி பாட்டி காலத்துல இருந்து ஈரங்கால் வருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல இதை தான் தீயில போட்டு உருக்கி அதை மருந்தா பயன்படுத்துவாங்க. ஓகே காய்ஸ், பார்த்துக்கங்க பின்னக்காமரம். ஹலோ காய்ஸ், நம்ம சிதறல் மலை கோயில்ல எங்க பார்த்தாலும் கொல்லா அதிகமா இருக்கு, கொல்லா மரம். ஏன் அப்போ இது கொல்லா மரம் பெயர் போட்டிருக்காங்க? இந்த மரம் யாரையும் கொல்லாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த மரத்துக்கு கொல்லா மரம்னு போட்டிருப்பாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த கொல்லா மரம் மிக குறைவு. ஆனா இங்க சிதறல் மலை கோயில்ல பார்க்கணும் அதிகமா இருக்கு. இங்க வரிசையா நட்டுருக்காங்க. ஓகே, நல்லா இருக்கு காட்சி, அருமையான காட்சி. இப்போ நம்ம வந்திருக்கோம் நேரம் தான் கொஞ்சம் நல்லா இல்லை, கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கு. காலையில இல்லைன்னா மாலையில வாங்க, நம்ம அழக இயற்கை அழக கண்டு ரசிக்கலாம், சரியா? ஓகே காய்ஸ், நம்ம மேல போவோம். ஹலோ காய்ஸ், இங்க ஒரு அழகான பாறை இருக்கு. காதலர்களுக்கான பாறை. அப்படியே நம்ம நடந்து வரும்போ அப்படியே ஓய்வு எடுக்கிற மாதிரி ஒரு நிழலாக வச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. பின்னாடி மாமரத்துக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, நிழலா இருக்கு. சரிவா? ஹலோ காய்ஸ், இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்து குணா குகை. பாருங்க, எந்த காயமான போதும் உன்மேனி தாங்கிக் கொள்ளும், இந்த மேனி தாங்காது செந்தேனே. இது ஒரு மினி குணா குகை. ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், நம்ம இப்போ சூப்பரான ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். இதை பார்க்கும்போது ஒரு மாமல்லபுரம் பார்த்த மாதிரி இருக்கு, ஒரு குட்டி மாமல்லபுரம். பாருங்க, உள்ளாடி ஒரு புகை போகுது, இது வர போகுதுன்னு பார்ப்போம் காய்ஸ். அது பாட்டுக்குள்ள போயிட்டே இருக்கு. ஓகே, இதுக்கு மேல உள்ளாடி போக முடியுமான்னு தெரியல, அதனால இறங்கிட்டேன், டேஞ்சர் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. நீங்க வரணும், பார்க்கணும். ஹலோ காய்ஸ், அழகான ஒரு ஆலமரம் இருக்கு இது பக்கத்துல. சூப்பரான ஒரு ஆலமரம் இருக்கு பாருங்க, அழகான ஆலமரம், ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த மரத்துல என்ன எழுதி வச்சிருக்காங்க, காதலர் காதலிகள். ஓகே காய்ஸ், அருமையா இருக்கு பிளேஸ், நீங்க வரணும்.
அடிப்படையான ஸ்பாட்டுக்கு நம்ம போக போறோம். வாங்க. காய்ஸ், இங்க வந்து நமக்கு அருமையான சிற்பங்கள் செதுக்கி இருக்காங்க நம்ம முன்னோர்கள். இதை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். காய்ஸ், அருமையான ஒரு புத்தர் சிலை இருக்கு, சூப்பரா செதுக்கி இருக்காங்க. ஒரு குட்டி மாமல்லபுரம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. புத்தர் சிலையை தான் அதிகமா செதுக்கி இருக்காங்க. ஹலோ காய்ஸ், இது இந்த அறிவிப்பு வந்து எதுவும் கிடையாது. இது என்னன்னா அரசுக்கு உட்பட்டு அவங்க நிபந்தனைகளாக போட்டிருக்காங்க. அது மட்டும் நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும். காய்ஸ், இதுதான் தீர்த்த குளம், அதாவது சிதறால் மலை கோயில் தீர்த்த குளம்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து நாம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா களியாக்காவில் லொக்கேஷன் தெரியுது பாருங்க. களியாக்காவில் நம்ம முக்கியமான ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் ஸ்பாட்டு ஃபைனலு பாருங்க. காய்ஸ், ஒரு கொல்லாமலம் கிடச்சி சரியா காய்ஸ், இன்னைக்கு ஒரு பொடி. காய்ஸ், இது எங்க ஊர்ல அண்டின்னு சொல்லுவாங்க, உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க. பாக்கல காய்ஸ், அடுத்து கொல்லாம்பழம் கிடச்சிருச்சு.